வணக்கம். ராஜநேர நியூமராலஜியில் உள்ள அனைத்து அன்பர்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும், மலேசியா வாழ் தமிழ் மக்களுக்கும் மற்றும் நமது குரூப்பில் தமிழ்நாட்டில் இணைந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கங்களை நான் PV கண்ணன் ஜோதிடர் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நாளை காலை பிறக்க உள்ள சித்திரை புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். உங்களுடைய வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்ந்து உங்களுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக அமைய வேண்டும். கடனில் உள்ளவர்கள் கடனிலிருந்து மீண்டு வர வேண்டும். நோயில் உள்ளவர்கள் நோயிலிருந்து மீண்டு வர வேண்டும். எதிர்ப்பில் இருப்பவர்கள் எதிர்ப்பெல்லாம் விலக வேண்டும். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கில் இருப்பவர்களுக்கு சுபமான தீர்ப்புகள் வழங்க வேண்டும். மற்றும் புதிதாக தொழில் தொடங்க இருப்பவர்களுக்கு சிறப்பான இந்த ஆண்டு ஒரு வெற்றிகரமான ஆண்டாக திகழ வேண்டும் என்று நான் வணங்கக்கூடிய சித்தரை வணங்கி உங்களுக்கு எல்லாம் என்னுடைய ஆசீர்வாதத்தையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எவ்வளோதான் நம்ம இங்கிலீஷ் புது வருஷத்தை கொண்டாடணுமே கூட நம்மளுடைய பாரம்பரிய பிரகாரம் தமிழ் புத்தாண்டு தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே நாளைக்கு மேச லக்கணத்தில் இந்த புத்தாண்டு துவங்குகிறது. ராசி உங்களுக்கு கும்பராசி, சதய நட்சத்திரத்தில் இந்த புத்தாண்டு துவங்குகிறது. ஆகவே இது ஒரு நல்ல சிறப்பான விஷயம். மேச லக்கணம், கடக லக்கணம், துலாம் லக்கணம், மகர லக்கணம், இந்த 4 லக்கணத்திலையும் ஒரு தனி மனிதன் பிறந்தாலும், ஒரு ஆண்டு பிறந்தாலும், ஒரு நாட்டினுடைய ஜாதகமாக இருந்தாலும் அது ஒரு அற்புதமான வழிவகுத்து நம்மை கையை பிடித்து அழைத்து செல்லும். ஏன்னா மேச லக்கணங்கிறது ஒரு வீரமிக்க ஒரு லக்கணம், ராசி. அது ஒரு எப்போ ஒரு மன்னராக இருக்காது. மேச லக்கணத்தில் தனி மனிதனே பிறந்தாலுமே கூட அவங்க பொதுவாக தளபதி, எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கக்கூடியவர்கள். அவர் ஒரு நோயாளியாக இருக்க மாட்டார், அவர் ஒரு டாக்டராக இருப்பார். அவர் சம்பாதித்து பணம் சேர்த்தக்கூடியவராக இருக்க மாட்டார், அவர் குடும்பத்துக்கு வழிகாட்டியாக இருப்பார். ஆகவே இந்த மேச லக்கணம் என்பது காலபுருஷனுடைய தலைமை லக்கணம். மேசத்திலிருந்து துவங்குது, மீனத்து வரைக்கும் வருது, சரலக்கணம்னு பேர். அந்த லக்கணத்தில் இந்த ஆண்டு பிறப்பதால் எல்லாருக்குமே இந்த வருடம் ஒரு சுபமான ஆண்டாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. வரக்கூடிய ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு இந்த லக்கணத்துக்கு யோகமானவன், மேச லக்கணத்துக்கு யோகமானவன், 9-12க்குரியவன் 5ல் உச்சமடைகிறார், 4ஆம் வீட்டில் உச்சமடைகிறார். மேச லக்கணத்துக்கு 4ஆம் வீட்டில் உச்சமடையும் போது உடல்நலக் கோளாறு, தாயினுடைய உடல்நலம் தேறி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மனம் சம்பந்தமான தொந்தரவுகள் இருப்பவர்களுக்கு அதிலிருந்து மீண்டு வெளியே வந்துடுவாங்க. கடல் பயணம் வெற்றிகரமாக அமையும். ஏன்னா சந்திரனுடைய வீட்டில் குரு உச்சமடைகிறார். அப்போ உங்களுக்கு அந்த டைமில் உங்களுடைய ஜாதகத்தையும் இதை நாம் சரி பார்த்துக்கணும். பொதுவாக இது உலகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு பலன். இது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் பொதுப்படையாக குரு உச்சமடையும் போது எல்லாருக்குமே நல்லதாக நடக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஜோதிடர் சொல்ல வேண்டிய ஒரு வாக்கு. ஏன்னா நல்லவனுடைய கையில் பணம் வந்ததுன்னா எப்படி ஊருக்கு ஒரு தர்மம் உதவுமோ அந்த